ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே நிசந்தேகம் திதி குலபதோ त्वय्यशेषार्णवं तत् व्यादर्वाणे मुमुसुरुषयका समराका पुष्पवर्षं दिव्यं रूपं तव च दधितं पश्यतं विश्वपाजं उच्चैरुच्चैः अमृत अवधीकृत्य ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு ஆண்டாள் நாச்சியார் அனுபவித்தபடி வாமனவனாக வந்த பெருமான் மகாபலி சக்கரவர்த்தி ஒரு பொட்டு ஜலம் அந்த தான தீர்த்தம் தன்னுடைய கையில விழுந்த உடனே கிடுகிடுகிடுகிடுன்னு உத்தமனாக வளர ஆரம்பிச்சானாம். 3 அடி மண்ணை தான் மகாபலியிடத்திலேருந்து பெறுவதற்காக தான் வளர ஆரம்பிச்சான். அதனாலதான் உத்தமன் ஆண்டாள் நாச்சியார் புகழ்ந்தா. பட்டத்திரையும் இந்த ஸ்லோகத்துல மகாபலியையும் புகழ்ந்துருக்கார். குருவாயூரப்பனான வாமனனுடைய திருவிக்கிரமாவதாரத்தையும் வர்ணிச்சிருக்கார். பாகவதம் புகழறது எல்லாத்த விட ஆண்டாள் நாச்சியாருடைய அழகு என்னன்னா, மகாபலிக்கு இப்ப எதனால இந்த பேர் கிடைக்க போறது? எம்பெருமான விட தேவதைகள்லாம் அவன் பேர்ல ஏன் புஷ்ப வருஷத்தை கொடுக்கிறா? ஒரே காரணம், 3 அடி மண்ணை அவன் தானமா கொடுத்தான். அப்ப ஆண்டாள் என்ன தீர்மானம் பண்ணா, நாமும் நம்முடைய திருப்பாவையாகிய திவ்ய பிரபந்தத்துல அவனுக்கு மகாபலி மாதிரி மறுபடியும் 3 அடி மண்ணை தானமா கொடுக்க வேண்டாம், 3 தமிழ் அடிகளை நம்ம தானமாக கொடுப்போம்னு தீர்மானம் பண்ணி, அதனாலேயே திருப்பாவைய 3 10 பாசுரங்களாக ஆண்டாள் பிரிச்சாளாம். திருப்பாவை 30 பாட்டோனும் 3 10ஆக பிரித்தது காரணமே, ஒவ்வொரு 10 பாசுரத்துல ஒவ்வொரு அடியை தான் தானமாக கொடுக்கணும்னு. அதனால தான் அவள் வளர ஆரம்பிக்கிற சமயத்திலேயே முதலடியை திருப்பாவையில தானமாக 3வது பாட்டுல கொடுக்கிறா. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி 2வது அடியை கொடுக்கணும். 2வது 10 பாசுரத்துல பாயிர் காப்பாளனை எழுப்பி, கோயில் காப்பாளனை எழுப்பி, நப்பின்னை அங்க இருக்கக்கூடிய நந்தகோபன், பலராமன் இத்தனை பேரையும் எழுப்பிண்டு கண்ணனை எழுப்பணும்னு போற சமயத்துல, அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டிய சோதாய் அறிவுராய். அப்ப கண்ணனை எழுப்ப போறா. இந்த இடத்துல 2வது அடியை நம்ம தானமாக கொடுத்துருவோம்னு அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். மகாபலி நீரை தாரை வார்க்கவும் உடனே ஆகாசத்தை கிழிச்சுண்டு ஓங்கி உலகளந்த உத்தமன் தானே, குள்ளனாக வந்தவன் தானே இங்க கள்ளனாக கண்ணனாக நீ படுத்துட்டு இருக்க. அதனால திருவிக்கிரமாவதார வேகத்தை நீ எழுந்து வரதுல காட்டுன்னு 2வது அடியை கொடுத்தா. 3வது அடியை கொடுத்தா மகாபலி அடைந்த ஒரு பேர் ஆண்டாளுக்கு வந்த ஒரு திருப்தி வந்துடும். அத 3வது 10 பாசுரங்கள்ல 21லேருந்து 30க்குள்ளத்தான கொடுக்க முடியும். சமயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கா. கண்ணன் எழுந்தான். அவன் ஒரு சிம்மாசனத்துல உட்கார வச்சா. எதுக்காக வந்திருக்கேன்னு கேட்டா. அப்ப ஆண்டாள் சொன்னா, அன்று இவ்வுலகமளந்தாய் அடி போற்றி. எதிர உட்கார்ந்து இருக்கிறவன் கண்ணன். ஆனா அவனுக்கு அவனுடைய திருவடி வாரங்கள்ல உன்னுடைய திருவடியானது 3 லோகத்தை அளந்ததே. அன்னைக்கு யாரும் பல்லாண்டு பாடல. நான் இப்ப பாடி 3 அடியை உனக்கு திருப்பாவையாகிய திவ்ய பிரபந்தத்திலே ஓங்கி உலகளந்த உத்தமன், அம்பரமூடருத்தோங்கி உலகளந்த உத்தமன், அன்றி உலகம் அளந்தவன் 3 அடிகளை கொடுக்கிறேன்னு ஆண்டாள் இந்த இடத்துல தானும் ஒரு பேரை அடைஞ்சான்னு மகான்கள் பாகவத நாராயணியத்தை சொல்றச்சே ஆண்டாளுடைய பெருமையை சேர்த்து சொல்லுவது வழக்கம். அப்படி உத்தமனாக பகவான் கிடுகிடு கிடுகிடுன்னு வளர ஆரம்பிச்சானா. வளர்ந்தான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார் நாராயண பட்டத்திரி. வளர்ந்துட்டான்னா எப்படி வளர்ந்தான், எந்த அளவுகோல்னு சொல்ல வேண்டாமா? சுவாமி தேசிகன் தேகலீஜ ஸ்துதியில பகவான் வளர்ந்த அழக வர்ணிக்கிறாராம். எப்படி வளர்ந்தார்னா, பக்த பிரியத்வை ததா பரிவர்த்தமானே முக்தா விதான விததி ஸ்தவ பூர்வமாசேதே ஆராவளி பரமதோ ரசன கலாபகாக தாராகணஸ்ததனோ மௌத்திகனோ புரஸ்ரீகி. அதாவது
பகவான் அப்படி வளர ஆரம்பிக்கச்சே ஆகாசத்துல நட்சத்திர கூட்டங்கள்லாம் பிரகாசிச்சுட்டு இருந்ததாம். நட்சத்திர கூட்டம் பிரகாசிச்சதுன்னா அப்ப இவர் காலம்பரம் அவதாரம் பண்ணி உபநயனம் பண்ணிட்டு சாயங்கால வேளையில மகாபலி யஜ்ஞவனத்துக்கு வந்திருக்கார். இவ்வளவு விஷயங்களும் நடந்து இவன் தானம் பண்ணும் போது இருட்டி போயிடுத்து. அப்ப பகவான் திருவிக்ரம அவதாரம் எடுத்துட்டார். அப்ப ஆகாசத்துல நட்சத்திர கூட்டங்கள்லாம் பிரகாசிச்சு இருந்தது. ஒரு அடி வளர்ந்தாராம். அப்ப அந்த நட்சத்திர கூட்டம் எப்படி இருந்ததுன்னா முக்தா விதான விததிகே, கோயில்ல எம்பெருமானுக்கு மேல விதானம்னு ஒரு பந்தல் போட்டிருப்பா, அந்த விதானம் மாதிரி இருந்ததுதான் நட்சத்திரம். 2வது அடி வளர்ந்தார். அப்ப அந்த நட்சத்திரம் என்னாச்சு, ஆராவளி பரமதோ, கழுத்துல ஒரு நெக்லஸ் மாதிரி விழுந்துருத்தான், மாலை மாதிரி விழுந்துருத்து. 3வது அடி வளர்ந்தார். அப்ப என்னாச்சு, இடுப்புல ஒரு ஒட்டியானம் மாதிரி சுத்திண்டுதான். கடைசி அடி வளர்ந்தார். அப்போ எந்த நட்சத்திர கூட்டம் விதானமாக இருந்ததோ, எது கழுத்துல ஒரு ஹாரமா விழுந்ததோ, எது இடுப்புல ஒட்டியானமா சுத்திண்டதோ, அதே நட்சத்திர கூட்டம் திருவிக்கிரமனுடைய பாதங்கள்ல சின்ன கொலுசு மாதிரி சுத்தின்றான். தாராகனஸ்தனோ மௌத்திகனோ புரஸ்ரீகி. என்ன அர்த்தம், நட்சத்திர கூட்டம் அப்படி மாறவே இல்லை, அது இருக்கிற இடத்திலேயே தான் இருந்தது. அந்த அளவுக்கு ஆகாயத்தை கிழிச்சுண்டு பகவான் ஆச்சரியமாக அந்த ஓங்கி உலகளந்த உத்தமனாக நீ குருவாயிரப்பா வளர ஆரம்பிச்சேன்னு 31வது தசகத்தினுடைய 6வது ஸ்லோகத்தை உச்சைகி அமிர்தது அவதீகிருத்ய பூர்த்தி பண்றார் பட்டத்ரி. அந்த 6வது ஸ்லோகத்தினுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, அசுர குலபதி என்றே ஐயமின்றி தாரைதனை வார்த்து நல்க விசும்பினிலே தேவரெல்லாம் பூமாழி தனை பொழிந்து வேண்டி நின்றார். விசும்புயர பேருருவாய் மேன்மேலும் உள்வுருவம் வளரும் பால்மை பசுமையுற பாரெல்லாம் பார்த்ததுதான் பரமதேவே. அப்படி பச்சை பசேல்னு ஆகாசத்தை கிழிச்சுண்டு எல்லா உலகத்துக்கும் நீ வளர்ந்த அழகு எப்படி சொல்லுவேன்னு 31வது தசகத்தினுடைய 6வது ஸ்லோகத்தை முடிச்ச பட்டத்ரி 7வது ஸ்லோகத்தை திருவிக்கிரமனுடைய பரிணாமமாக தொடர இருக்கார். பகவான் இங்க விஸ்வரூபத்தை எடுத்துட்டு இருக்கார் இல்லையா. நமக்கும் புதன்கிழமை எம்பெருமானுடைய ஸ்ரவண நட்சத்திரம் சேர்ந்த உயர்ந்த இந்த தினத்துல அமர்ந்தபடியே கண்ணன் விஸ்வரூபத்தை எடுத்த பாண்டவ தூதருடைய திருக்கோயில்ல அந்த மூலமூர்த்தியினுடைய தரிசனத்தை படவடிவத்திலேயாவது அடையக்கூடிய பாக்கியத்தை திருவிக்கிரமனுடைய விஸ்வரூப தரிசனத்தோட ஒத்து நாம் இன்று அடைய இருக்கின்றோம். கோயில் நமக்கு தெரியும், தமிழ்நாட்டில் உள்ள காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரம் பஸ் நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய பாண்டவ தூதருடைய கோயில். இதோ படவடிவத்திலே காண கிடைக்காத பிரம்மாண்டமான மூலமூர்த்தியினுடைய ஒரு திவ்ய தரிசனம். இங்கு எதற்காக பாண்டவ தூதனாக எம்பெருமான் விஸ்வரூபத்தை எடுத்தான்? மகாபாரதத்திலே 5 வீடாவது குடு என்று பஞ்சபாண்டவர்களுக்காக இவன் தூது சென்ற போது துரியோதனன் நயவஞ்சகமாக ஒரு சுரங்கம், ஒரு நிலவரையை அமைத்து அதன் மேல் மூங்கிலை பரப்பி அதன் மேல் ஒரு சிம்மாசனத்தை இட்டு கண்ணன் வந்து அமரும் போது அவன் அந்த சுரங்கத்திலே விழுந்து மாள வேண்டும் என்று தந்திரமாக ஒரு சூழ்ச்சியை செய்ய போது கண்ணன் இதை அறிந்து அந்த ஆசனத்திலே அமர்ந்து உள்ளே சுரங்கத்திலே இறங்கும் போது தான் யார் என்பதை காண்பிப்பதற்காக அமர்ந்த திருக்கோலத்திலேயே ஒரு திருவடியை மடித்து ஒரு திருவடியை தொங்கவிட்டுக் கொண்டு எடுத்த விஸ்வரூபம்தான் இதோ நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாண்டவ தூதனுடைய விஸ்வரூபம். 25 அடி உயரம். நேரே வந்தால் இந்த மூர்த்தியை நாம் பக்திமயத்துடன் தரிசித்துக் கொள்ளலாம். அமர்ந்த திருக்கோலத்திலே 25 அடி உயரம் என்பது எங்குமே காண கிடைக்காத தரிசனம். கம்பீரமாக உயர்ந்த கிரீடத்தை தான் தரித்துக் கொண்டு திருமண்காப்பானது பளபளக்க திருமுகத்திற்கு ஏற்றாற் போல் பெரிய கண்கள், திருக்காதுகளிலே ஆகா இப்போது நாம் தரிசிப்பது போல பரிமளிக்கக்கூடிய நீண்ட குண்டலங்கள், விசாலமான அகன்ற ஒரு திருமார்பு, அந்த கழுத்துக்களில் இருந்து திருமார்பு வரை அலங்கரிக்கக்கூடிய ஆபரணங்கள், நீண்ட அகன்ற தோள் கண்டார் தோளே கண்டார் என்றபடி அழகான இவருடைய திருத்தோள்கள், 2 புஜங்கள் நான் மானுடன் என உணர்த்த அபயகஸ்தம் உயர கையை தூக்கி பிறவிப்பிடுங்களிலிருந்து நம்மை தூக்கி விடுபவனாக தோல்வளை கங்கணங்கள் பளபளக்க இடது கையானது வரனை அளிக்கக்கூடிய வரதகஸ்தமாக நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் அவனை பக்தியுடன் தரிசிக்கிறோமா இல்லையா என
கருணையுடன் நம்மை உற்று நோக்கக்கூடிய பார்வையானது நம்மை பிரமிக்க வைக்கின்றது. ஒரு திருவடியை மடித்து வைத்துக் கொண்டிருந்தால் கூட பீடத்திலேயே மடிக்கப்பட்ட திருவடியினுடைய திவ்ய தரிசனமும் சலங்கைகளோடு நமக்கு கிடைக்க, மற்றொரு திருவடி லாவகமாக தொங்கவிட்டுக் கொண்டு அதிலே விரல் நகங்கள் கூட நாம் தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம், காலில் சலங்கை பளிச்சிட இயற்கையாகவே மடிப்பாக அமையப்பெற்ற உயர்ந்த ஒரு வஸ்திரங்கள். அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேன், நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே என்று திருமழிசை பிரானுடைய பாசுரம் நமக்கு இவனுடைய திவ்ய தரிசனத்திலே பரவசத்தோடு நினைவூட்டுகின்றது. அது மட்டுமா, ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு இவனுடைய திவ்ய தரிசனமானது இந்த சேத்திரத்திலே பரிகார தலமாக அமைவதும், அஷ்டமி, ரோகிணி, அமாவாசை முதலிய தினங்களிலே இவனுடைய தரிசனமானது பெரிய பெரிய பலன்களை அளிக்கக்கூடிய இதே திருக்கோயிலிலே பாண்டவ தூதனுடைய மூலமூர்த்தியை போன்றே பேரர், செல்வர் என்று அழைக்கக்கூடிய சிறிய மூர்த்தியாக அமர்ந்த திருக்கோலத்திலே தான் ஒரு திருவடியை மடித்துக் கொண்டு மற்றொரு திருவடியை தொங்கவிட்டுக் கொண்டு இரு திருவடிகளும் சேவையை அளிக்குமாறு இதோ சிறிய மூர்த்தி உற்சவ மூர்த்தியாக நமக்கு திவ்ய காட்சியை அளிக்க, அந்த விஸ்வரூபமே இவ்வாறு சிறிய மூர்த்தியாக உங்களுக்கு தரிசனத்தை அளிக்கின்றது என்று ஸ்ரவண நாளிலே நமக்கு நினைவுபடுத்த அவருடைய திவ்ய காரத்தியோடு நாம் குருவாயூருக்கு 31வது தசகத்தின் 7வது ஸ்லோகத்தை பட்டத்திரி எவ்வாறு துவங்குகின்றார், திருவிக்கிரம அவதாரம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சுவாமியினுடைய பரிணாமம் என்ன என்பதை சிரவணம் செய்வதற்காக குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். பட்டத்திரியும் துவங்கிவிட்டார். குருவாயூரப்பா, தொத்பாதாக்ரமோ நிஜபதகதமோ புண்டரீகோத்பவோசௌஹு குண்டீஹி தோயைகி அசி சதபுனாத்யஜலம் விஸ்வலோகல் ஹர்ஷோத்கர்ஷாத் சுபகுணருதே கேசரைகி உற்சவேஸ்மில்னே பேரிமோனிக்ன புவனமசரத் ஜாம்பவன் பக்திசாலி. குருவாயூரப்பா, உன்னுடைய பாதத்திலிருந்து சிரசு கம்பீரமாக பல பல பரிணாமங்கள்ல கிடுகிடு கிடுகிடுன்னு வளர்ந்து போயிட்டு இருக்கு. தேவதைகள் உன்னை சோஸ்திரம் பண்றா. பிரம்மா கங்கா ஜலத்தை கையில எடுத்துட்டு வந்து உன்னுடைய பாதத்தை பிடிச்சு தான் அபிஷேகம் பண்றதுக்காக ஓடி வரார். கிண்ணறர்கள்லாம் வரா, எல்லாரும் பூமாரி பொழிகிறா. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ரூபத்தோட உன்னுடைய அழகு பரிமளிக்க நீ வளர்ந்துட்டே போயிட்டு இருக்கியாமேன்னு இந்த ஸ்லோகத்தை தொடர்கிறார் பட்டத்திரி. எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் காஞ்சிபுரத்தில் பாண்டவதூதர் திருக்கோயிலிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆச்சாரிய வள்ளலான ஸ்ரீ எம்பெருமானார் ராமானுஜர், அருளாள பெருமாள் எம்பெருமானார் ஆச்சாரிய சிரேஷ்டர், இவர்கள் இருவரும் சேர்ந்த ஒரு ஆச்சரியமான திவ்ய தரிசனத்துடன் நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா.